மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்ல, படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல. அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணும்னா மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி, ஏன் தமிழ் வழி கல்வி இல்லை என்று இன்டர்நேஷனல் ஸ்கூல் முன்னாடி, சிபிஎஸ்இ ஸ்கூல் முன்னாடி நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்து, மத்திய அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்து, கல்விக் கொள்கையை மாற்றுவதற்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்து, நாங்களும் சேர்ந்து போராடுவதற்கு தமிழ் ஆர்வலர்களாக வந்து கலந்துக்கிறோம். இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம், அந்த குறுக்கு சால் ஓட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறோம். தன் பிள்ளைகளை அங்க படிக்க வைக்க முடியலன்னு ஃபீல் பண்றாருல. திரள் நிதி வச்சிருக்கிறவனுக்கு அரசு பள்ளிக்கூடத்துக்கான அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே கட்டணம் வாங்க மாட்டாங்க. திரள் நிதியை என்ன செய்யறதுன்னு தெரியாம, கிரௌட் ஃபண்டை என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் இந்த மாதிரி பெரிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு தமிழ் கிடைக்கலங்கிறாரு. இங்க ரொம்ப தூரம் போக வேணாம். இந்த சென்னையில அசோக் நகர்ல ஒரு அரசு பள்ளிக்கூடம், அதிகமான மாணவர்கள் வந்து அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறுறாங்க. அது எந்த தனியார் பள்ளிக்கூடங்களை விடவும் தேர்ச்சி விகிதம் 100% உறுதிப்படுத்தப்பட்ட பள்ளிக்கூடமாக அது திகழ்கிறது. அப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அவர் வேண்டுமென்றே இந்த திமுக ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சி வீழ்த்துவதற்காக பாஜகவினுடைய ஒரு நிழல் கட்சியாக, ஒரு பிரிவாக அவர் செயல்படுறாரு. நம்மாழ்வார் கருத்தை பூரா தன் கருத்தா சொல்வார். பல இடங்கள்ல குன்றக்குடி அடிகளாருடைய கருத்தை பூரா தன் கருத்தா சொல்வார். அது எப்படின்னா, அந்த ஃப்ரூட் மிக்சர்னு ஒன்று வைப்பாங்க ஜூஸ் கடையில். தனித்தனியா நீங்க மாதுளம் ஜூஸ், அந்த ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுவான்னா, எல்லா பழத்திலையுமே மிஞ்சினதை மொத்தமா போட்டு கிண்டி வச்சு அது வேஸ்ட் ஆகக்கூடாங்கிறக்க அவனுக்கு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் ஒரு ஃப்ரூட் மிக்சர் தான் நாம் தமிழர் கட்சி. சீமான் பேசுவதற்கும் யதார்த்தத்திற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. சீமான் அண்ணாமலையை போல சோசியல் மீடியாவுடைய நிரந்தர என்டர்டெயின்மெண்டாக அவர் இருக்கிறாரே தவிர அவர் பேச்சை நாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்வதற்கு எதுவுமே கிடையாது. வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஒருத்தர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழி வாசகத்தை படிக்க முடியாமல் ரொம்ப தவிச்சார். அதுக்கு காரணம், அவர் வந்து ஓமன் நாட்டில் படித்தார் அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. ஆனால் இன்றைக்கி அது குறித்து நாம் தமிழனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் விளக்கத்தை கொடுக்குறாரு. இதுக்கு நீங்கள் தானே வைக்கப்படணும், திராவிட இயக்கம் தான் வைக்கப்படணும், இது வந்து திராவிட மண்ணுனால் வந்த விளைச்சல், இதெல்லாம் என் பிள்ளைங்க வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கல, ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறது, எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசாங்க பள்ளிக்கூடங்கள் அத்தனையிலையுமே, மாநில அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளிகள் அத்தனையிலும் தமிழ் வழி கல்வி தான் நடக்கிறது. கட்டணம் வாங்கி கொண்டு நடத்தக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடங்கள் பெரும்பாலும் சிபிஎஸ்இ ஸ்கூலில் முழுக்க அங்கே இந்தி கற்பிக்கப்படுகிறது. அது போன்ற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை வந்து யார் நடத்தினாலும், இதைத்தான் அவங்க தந்திரமாக, திமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகளில் சில பேர் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துகிறான், அங்கே ஏன் இந்தி கற்றுக் கொடுக்குறார்கள்னு கேட்குறான் பாஜகக்காரன். இல்லை, வேடிக்கை என்னென்னா, அங்கே இந்தி கட்டாயமாக படிக்க வேண்டும் என்பது சிபிஎஸ்இனுடைய பாடத்திட்டத்தில் அவன் வச்சுருக்கான். யார் வச்சுருக்கா? ஒன்றிய அரசாங்கம் வச்சுருக்கான். அங்கே கேள்வி கேட்காம இவன் என்ன செய்யறதுன்னா, கலெக்டரை வந்து, அதாவது எங்கள் ஊரில் என்ன செஞ்சாங்கன்னா, மானாமதுரையில் ஒரு எஸ்ஐ வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், கடுமையான நடவடிக்கையில் இருப்பார், ஆனால் ஏட்டையாக பணம் வாங்கிட்டு இருப்பார். அந்த ஊரில் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, எஸ்ஐ நல்ல மனுஷையா, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு, காசு வாங்க மாட்டேறாரு. இந்த ஏட்டையா இருக்கானே பூரா திருட்டு போய, அவன் தான் காசு வாங்க. ஆனால் ஏட்டையாவது என்ன சொன்னார்னா, அந்த காசை பூரா வாங்கி நான் தாண்டா அவனுக்கு கொடுக்குறேன், எனக்கு இப்போ வந்து கமிஷன் கூட கிடையாது அதில் வாங்கி கொடுக்காதுல அப்படின்னு சொல்கிறான். இவங்களுக்கு என்ன வசதியாக இருக்குன்னா, உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களை வந்து நம்ம கண்டிப்பது, அவர்களுக்கு எதிராக பேசுவதுங்கிறது அவங்களுக்கு சிக்கலை உண்டாக்குது. திறமையாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஏட்டையாவை திட்டினாங்க பாருங்க, கிராமத்துக்காரங்க விவரம் தெரியாமல். அதே மாதிரி தான் சீமானோட அரசியல். சீமான் என்ன பண்ணுவார்னா, ஒன்றிய அரசாங்கத்தை எதுக்க மாட்டாங்க. நீங்கள் அன்புமணி ராமதாஸ் கூட பார்த்தீங்கன்னா, என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்படிம்பாரு. கண்டிச்சுட்டு என்ன செய்யணும், என்எல்சி நிர்வாகம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? மத்திய அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்குது. மாநில அரசை பற்றியே தான் பேசுவாங்க. எப்படி நீங்கள் வந்து அத்துமீறி, அதாவது நிலத்தை எடுக்கும் போது காவல்துறை வந்து என்ன செய்யும்னா, என்எல்சி வந்து ப்ரொடெக்ஷன் கேட்கும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு காவல்துறையிட்ட கேட்கும். காவல்துறை என்ன செய்வான், புல்டோசரை வச்சு இடிக்கும் போதோ அந்த இடத்த அப்புறப்படுத்துகிற இடத்துலேயே போய் ப்ரொடெக்ஷன். சாதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டில் இந்த பக்கத்தில் ஒரு கடையை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்க, கடையை வந்து புல்டோசர் வச்சு இடிக்கும் போதோ அல்லது அந்த ஆக்கிரமிப்பை அகற்றும் போதோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து செய்வாங்க. இது சாதாரண நடவடிக்கை. அது என்எல்சி நிர்வாகம் பாதுகாப்புக்கு வந்து போலீஸை கேட்டால் போலீஸ் போய் நிற்கணும், அதான் ரூல்ஸு. இவன் என்ன செய்யறான், நான் தந்திரமா, நான் சொன்னேன்ல ஏட்டையாவை திட்டினாங்க என்ன எங்கள் ஊரில், அதே மாதிரியே இவங்க என்ன செய்வாங்கன்னா, பாரு மாநில போலீஸ் வந்து திமுகவுடைய போலீஸ் வந்து நிற்கிது பாரு, ஸ்டாலின் ஒழிக அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கிடுவான். ஆனால் என்எல்சி யாருடைய நிறுவனம்ப்பா? மத்திய அரசாங்கத்தோட நிறுவனமா, மாநில அரசாங்கத்தோட நிறுவனமா? சொல்ல மாட்டான். பரந்தூர் விமான நிலையத்துக்கு இடம் கேட்குறாங்க, சர்வதேச விமான நிலையத்துக்கான இடம் கேட்குறாங்க. யாரு கேட்குறா? மத்திய அரசாங்கம் கேட்குது.
3 இடங்கள் தேர்வு செய்யறதுல இந்த இடம் பாதுகாப்பாக இருக்குது, இந்த இடம் நெரிசலாக இருக்குது, இந்த இடத்த விரிவாக்க முடியாது அப்படின்னு 2-3 இடத்த சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து தேர்வு செய்யப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போ கூட அவன் தந்திரமாக என்ன செய்யறான்னா மாநில அரசுக்கு எதிரான போராட்டங்கிறான். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து தொடங்கிட்டாங்க. சரி, யார்ப்பா அதை வந்து அந்த திட்டத்தை உருவாக்குனது? அது அதிமுக அரசாங்கம். அதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. திமுக ஏன் இதை செஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறான். இதுல என்னன்னா அதிமுகவும் சேர்ந்து கேட்குறது. அதிமுகவும் கேட்குறான், மறந்துட்டான். அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி இருக்கும். செல்லூர் ராஜ் மாதிரி அறிவியல் விஞ்ஞானிகளை வந்து, ஏன்னா அப்துல் கலாமுக்கு பின்னாடி வந்து அரசியலில் வந்து விஞ்ஞானிகள் இல்லை என்கிற குறையை தீர்க்க வந்து செல்லூர் ராஜ் போன்ற அரசியல் விஞ்ஞானிகள் வந்து அதிமுக அதிகமாக இருக்காங்க. அதனால அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்களே கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? டேய், என்னடா கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறியா, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு சில நேரம். அப்படி சொல்கிறாங்களா? அப்புறம் செந்தில் பாலாஜி கைது வழக்கு பாருங்க, அது அதிமுக காலத்தில் நடந்த ஒரு வழக்கை திரும்ப கொண்டு வர்றாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற வேற கதையாக இருக்குது. பழி போடுறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருக்கிறாங்க, திமுக திராவிட மாடலுங்கிறாங்க. அதில் இன்னொன்று என்னென்னா பெரிய காமெடி, அடிக்கடி திராவிட மாடலுக்கு எதிராக மாடலை நான் கண்டிக்கிறேன்னு இவர் சொல்கிறார். யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர் ஏதாவது தேசிய கட்சியில் இருக்கிறாரா? அவர் கட்சியில் ஏன் அண்ணா படத்தை வச்சுருக்கிறாங்க? ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்கிறாங்க? அப்போ திராவிட மாடல்னா திராவிட இயக்கங்களினுடைய தொடர்ச்சியில் அதிமுக இல்லைன்னு அவர் வந்து உறுதியாக நம்புகிறாரா? அப்படி அது உறுதியாக நம்புனா எதுக்கு வந்து அண்ணாவை பற்றி பேசுனதுக்கெல்லாம் வந்து கோவப்பட்டாங்க? அண்ணாமலை மாதிரி பெரிய அறிஞர்கள்லாம் பேசினாங்களே, தப்பும் தவறுமா? அப்போ ஏன் கோவப்பட்டாங்க? எங்களுடைய அண்ணாவை பற்றி நீங்கள் பேசலாமான்னு ஏன் வந்து கேட்டாங்க? ரொம்ப குழப்பமாகவே இருக்குது எல்லாமே. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு யாராவது ஒருத்தன் அதிமுக தொண்டேன் இது திராவிட கட்சி தான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தினா நல்லது அப்படின்னு ஒரு என்னை மாதிரி சாதாரண எளிய மனிதர்களுடைய ஒரு கோரிக்கை அது. அதை யாராவது ஞாபகப்படுத்திட்டே இருங்கன்னு நான் சொல்கிறேன். கூட நிற்கிறவங்க இல்லை, யாருக்குமே ஞாபகம் கிடையாது. இது திராவிட கட்சி, திராவிட மாடலை கண்டிக்கிறோம், திராவிட ஆட்சியை கண்டிக்கிறோம், அது பாஜக கண்டிக்கலாம். அப்படி தேசிய கட்சி, நீ வந்து தேசிய கட்சி கிடையாதே, நீனும் திராவிட கட்சி தானே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு 1000 ரூபா கொடுப்போம்னா நாங்கள் 3000 ரூபா கொடுப்போம். அப்படியேங்க இவன் ஒயிட் அண்ட் பிளாக்ல ஜெராக்ஸ் வச்சுருந்தா அவன் கலர் ஜெராக்ஸ் வச்சுருக்கான். அதை விட பெரிய வேடிக்கை, பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அறிக்கையை படித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்றிய அரசாங்கத்தோட திட்டத்தை பூரா எதுக்குறாங்க, எதிர்த்துட்டு மோடிக்கு ஓட்டு போடுங்கிறாங்க. எப்படி கணக்குன்னு எனக்கு தெரியல. அனல் மின் நிலையத்தை வந்து அகற்றணும், நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை அகற்றணுங்கிறான். எல்லாமே மோடிக்கு எதிராக இருக்குது. அதுலேயும் பாருங்கள், இஸ்லாமியர்களுக்கு வந்து உரிய அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப வந்து இடஒதுக்கீடு வழங்கணுங்கிறான். குடியுரிமை திருத்த சட்டத்தில் வந்து பாரபட்சம் காட்டக்கூடாதுங்கிறான். யார்? பாட்டாளி மக்கள் கட்சி அறிக்கையில் சொல்லிட்டு மோடிக்கு ஓட்டு போடுங்க, அதனால மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னா இது என்னென்னு எனக்கு புரியலையே. ஆட்டை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க, கசாப்பு கடையில் கொண்டு கட்டி வைக்கிறாங்க. ஏதாவது ஒன்று செய்யுங்கடாங்கிறதா நம்ம கேள்வி. இப்போது சீமானும் கிட்டத்தட்ட அந்த போக்கு தான் கையாளுறாரா? அவர் கட்சியில் ஒரு நபரை சேர்க்கும் போது நீங்கள் தமிழரான்னு கேட்டு சேர்க்குறாரு, உனக்கு தமிழ் படிக்க தெரியுமான்னு கேட்டு சேர்க்கறதுல என்ன அவருக்கு? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, சீமான் அரசு பள்ளிக்கூடங்களில் படித்தார். திமுக மேடைகளில் வந்து கேட்ட தமிழை கற்றுக்கொண்டு தான் மேடை பேச்சுகள். அவர் வெற்றி கொண்டானோட தீவிர ரசிகர். எனக்கு பர்சனலாக சீமானை தெரியுங்கிறனால சொல்கிறேன். ஒரு வெற்றி கொண்டானோட தீவிர ரசிகர். அங்கிருந்து மேடை பேச்சை கற்றுக்கொண்டு தான் அவர் இவ்வளோ தூரம் மேடையில் பேசுகிறார். அப்போ திராவிட இயக்க மேடைகளில் தான் அவர் அடையாளமும் பெற்றார். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கையை சீமானுக்கு தெரியாதா? நீங்கள் ரொம்ப தூரம் போக வேணாம். இந்த சென்னையில் அசோக் நகரில் ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. அதிகமான மாணவர்கள் வந்து அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறலாம். அது எந்த தனியார் பள்ளிக்கூடங்களை விடவும் தேர்ச்சி விகிதம் 100% உறுதிப்படுத்தப்பட்ட பள்ளிக்கூடமாக அது திகழ்கிறது. அப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அப்போ அந்த பள்ளிக்கூடங்களையெல்லாம் தெரியாமல் சொகுசு வாழ்க்கையில் ஈசிஆரில் போய் கிழக்கு கடற்கரை சாலையில் வெளிநாட்டு கார்களில், அதாவது இந்து முன்னணிக்காரன் என்ன செய்வான்னா, ஜப்பான்காரன் கண்டுபிடிச்ச காரில் போகிறேன் இந்து முன்னணி கூட்டத்துக்கு. நீங்கள் இன்னோவா காரு, எந்த கார் எடுத்துக்கிட்டீங்க, பென்ஸ் காரு, நல்ல கார் போகிறாமே ஜப்பான்லேருந்து அந்த தொழில்நுட்பத்தில் தயாரிக்கிறான். பெட்ரோலு அரேபியாவிலேருந்து வர்ற பெட்ரோலை போடுறான். போட்டு இந்து பொருளை இந்து கடையில் வாங்குன்னு பேசுகிறான். இந்துவா வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் இந்து முன்னணிக்காக சொல்கிறேன், மற்ற இந்துக்களுக்காக சொல்லலை. அவன் யாருக்கும் மதவெறி கிடையாது, பாவம். சாமி கும்பிட்றவனை பற்றி நான் சொல்லலை, சங்கிகளை பற்றி தான் நான் சொல்கிறேன். தேரில் தான் நீ போகணும், இது காரில் போகக்கூடாது. கார் யார் கண்டுபிடிச்சது? ஜப்பான்காரன் கண்டுபிடிக்கிறான். அவன் புத்த மதத்தை கும்பிட்றான். புத்த மதம் இந்தியாவோட மதம். அவனை அப்புறப்படுத்திட்டோம் நம்ம பார்ப்பனியத்தின் வழியாக. இவன் போய் அரபு நாட்டு பெட்ரோலை போட்டுக்கிட்டு இந்துவாக இரு, இந்து பொருளை வாங்குங்கிறான். இந்து பொருள்னு ஒன்று பொருள் விற்கிதாமல்ல,
அதாவதுங்க இப்போ ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க, காலையில் நம்ம எல்லாரும் என்ன சாப்பிட்றோம்? இட்லி சாப்பிட்றோம். இட்லி வந்து தமிழரின் உணவுன்னு சொல்கிறாங்கல்ல, உண்மையிலே இட்லி தமிழரோட உணவா? இந்தோனேஷியா உணவு. அது இந்தோனேஷியாவிலேருந்து வந்தது. இங்கேருந்து படையெடுப்புக்கு போனவன் மன்னர்கள், என்னடா இந்த ஊரில் இப்படி ஒரு டிஷ் இருக்கடா அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியாவிலேருந்து உருவான உணவு. இப்போ இந்தோனேஷியா இட்லியை இவன் என்ன சொல்கிறான்னா தமிழரின் பாரம்பரிய உணவுங்கிறானா இல்லையா? அது மாதிரி இந்த சீமானோட டுபாக்கு ஒரு வேலை. சீமான் பேசுறது பூராமே பார்க்குறதுக்கு முதல் முயற்சியில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா கதை வேறையாகும். அதனால் சீமானை பொறுத்தவரையில் அவருக்கு எல்லாமே தெரியும். அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் என்னன்னு தெரியும். அவர் கிராம பின்புலத்திலேருந்து வந்தவர். அவர் வேண்டுமென்றே இந்த திமுக ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்துவதற்காக பாஜகவினுடைய ஒரு நிழல் கட்சியாக, ஒரு பிரிவாக அவர் செயல்படுறாரு. தன் பிள்ளைகளை அங்கே படிக்க வைக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறாருல. அண்ணன் சீமான் அவர்கள் திரள் நிதியில் வாழ்கிறாரு. அவ்வளவு நிதியை சேர்த்ததுக்கு பின்னாடி திரள் நிதி வச்சிருக்கிறவனுக்கு அரசு பள்ளிக்கூடத்துக்கான அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே கட்டணம் வாங்க மாட்டாங்க. திரள் நிதியை என்ன செய்யறதுன்னு தெரியாமல், க்ரௌட் ஃபண்டை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவர் இந்த மாதிரி பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த குழந்தைகளுக்கு தமிழ் கிடைக்கலங்கிறாரு. அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணும்னா மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி வைக்கணும். ஏன் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலுகளில், ஏன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூலுகளில் ஏன் தமிழ் வழி கல்வி இல்லை என்று இன்டர்நேஷனல் ஸ்கூல் முன்னாடி, சிபிஎஸ்சி ஸ்கூல் முன்னாடி நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்து, மத்திய அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்து, கல்விக் கொள்கையை மாற்றுவதற்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்து, நாங்களும் சேர்ந்து போராடுவதற்கு தமிழ் ஆர்வலர்களாக வந்து கலந்துக்கிறோம். இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம், இந்த குறுக்குச்சால் ஓட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது. மற்றபடி சீமான் பேசுவதற்கும் யதார்த்தத்திற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. சீமான் அண்ணாமலையை போல டிஜிட்டல் உலகின் நிரந்தர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறார், அவ்வளோதானே தவிர மற்றபடி சோசியல் மீடியாவுடைய நிரந்தர என்டர்டெயின்மெண்ட்டாக அவர் இருக்கிறாரே தவிர அவர் பேச்சை நாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்வதற்கு எதுவுமே கிடையாது. இப்போது இந்த விமர்சனம் எங்கேருந்து துவங்கப்படுதுன்னா, ஏற்கனவே சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த தடுப்பூசிலாம் போடாதீங்க, இது நமக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவரே வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பாசறையில் இருக்கிற மருத்துவ இளைஞரணி செயலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா அதெல்லாம் தடுக்காதீங்க, தடுப்பூசி போடணும், அது முக்கியமானதுன்றாரு. அப்போது ஊருக்கு ஒரு உபதேசம், தாம்பிள்ளைக்கு வேற ஒரு உபதேசமா, அல்லது தாம்பிள்ளைக்கு பயன்படுத்துறது வேறையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏற்கனவே தடுப்பூசிலையும் இதே மாதிரி தான் பண்ணார். ஆனால் மற்றவங்க கிட்ட வந்து இந்த மாதிரியான சொல்லாடல் பயன்படுத்துகிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமானை பொறுத்தவரையில் அவருக்கு ரொம்ப தீவிரமான நாலேஜ்லாம் கிடையாது. யாராவது சொல்கிறத அவர் கேட்டுக்கிறார். இப்போ நம்மாழ்வார் சுற்றுச்சூழல் சம்பந்தமாக சொன்னார்ல, அந்த கருத்துக்களை பூரா அவர் பேசியது இருக்குல்ல, அது ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலான ஒரு அமைப்பு, சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு அமைப்பு. பல பேர் வந்து பசுமை அங்காடி, ஆர்கானிக் ஃபுட்டு அப்படிலாம் வச்சுருக்கிறாங்க. நானே கூட அந்த திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வானகம், கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வானகம்ங்கிற பகுதியில் போய் இயற்கை வாழ்வியல்னா என்ன, இயற்கை விவசாயம்னா என்னங்கிற 3 நாள் பயிற்சி முகாமில் நான் நேரடியாக நம்மாழ்வார் வந்து வாழுகிற காலத்தில், அவர் மறைவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு பயிற்சி பட்டறையில் நான் போய் கலந்து கொண்டேன். அதனால் அவர் பேசிய தத்துவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட உரையாடு இருக்கும் நிறையா. 3 நாள் தொடர்ச்சியான உரையாடல் பண்ணியிருக்கோம். அவர் நிறைய அறிவியல் தத்துவங்களை நிறையா சொல்லுவார், பெரியாரிய சிந்தனைகள் நிறையா சொல்லுவார். அவர் வந்து ஒரு இலகுவான ஒரு விஷயங்களை பேசுவார். அதையெல்லாம் இவர் என்ன செஞ்சிட்டார்னா தன்னுடைய கருத்தாக வந்து மாற்றிக்கிட்டார் சீமான். இப்போ சீமான் வந்து என்ன பண்ணுவார்னா எல்லா இடத்துலையுமே நம்மாழ்வார் கருத்தை பூரா தன் கருத்தாக சொல்லுவார். பல இடங்களில் குன்றக்குடி அடிகளாருடைய கருத்தை பூரா தன் கருத்தாக சொல்வார். அது எப்படின்னா அந்த ஃப்ரூட் மிக்சர்னு ஒன்று வைப்பாங்க நீங்கள் ஜூஸ் கடையில், தனித்தனியாக நீங்கள் மாதுளம் ஜூஸு அந்த ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுவான்னா எல்லா பழத்துலேயுமே மிஞ்சினதை மொத்தமாக போட்டு கிண்டி வச்சு அது வேஸ்ட் ஆகக்கூடாங்கிறக்க அவனுக்கு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகளில் ஒரு ஃப்ரூட் மிக்சர் தான் நாம் தமிழர் கட்சி. அதுக்கு மேலே அது ஒன்றுமே கிடையாது. நல்லாயிருக்கும் ஃப்ரூட் மிக்சர், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவர் என்ன செய்வார்னா திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய மொழிக் கொள்கையை எடுத்துக்குவார், இந்த பக்கம் நம்மாழ்வார் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எடுத்துக்குவார், இந்த பக்கம் பாஜக சொன்ன திராவிட இயக்கத்தை ஒழிப்போங்கிறத எடுத்துக்குவார். இது ஒரு ஃப்ரூட் மிக்சர் கடை நடத்துகிறார். மற்றபடி அவருக்கு ஒரு ஒரிஜினாலிட்டியான கொள்கைனா என்னங்கிறது அவருக்கு தெரியாது. அதனால் அவருடைய பாதை என்பது என்னென்னா ஒரு கனவு பாதை. ஆடு மாடு மேய்த்தவனுக்கு அரசு பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிலாம் கொடுக்க முடியுமா யதார்த்தம்னா? பல பேர் ஆடு மாடு மேய்க்கிறதுலேருந்து விடுதலையாருக்கு தான் படிக்கவே வந்திருக்கிறாங்க. மறுபடியும் ஆடு மேய்டான்னு சொன்னால் எதால் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்மளை. அதனால் இதெல்லாம் யதார்த்தத்துக்கு புறம்பான ஒரு கற்பனாவாத சோசலிசம் மாதிரி ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை அவர் கட்டுமானம் செய்கிறாரு. யதார்த்தத்திற்கும் சீமானுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் ஒரு நிரந்தரமான சோசியல் மீடியாவின் என்டர்டெயின்மெண்ட். ஓகே சார், ரொம்ப நன்றி. மிக தெளிவான பார்வையை எடுத்துரைத்தீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி.